ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பிராண்டு பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டீங்கன்னா XTZ. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா XTZன்னு நம்ம படிக்க முடியும். பட் உச்சரிப்பின் படி XTZ தான் நம்ம சொல்ல முடியும். இந்த XTZ பிராண்டில் ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் தான் டோட்டலாக நம்ம எடுத்துருக்கிறோம். ஸ்பிரிட் சீரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சீரீஸில் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் அவைலபிள் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் சீரிஸ், சினிமா சீரிஸ், இந்த மாதிரி நிறைய சீரீஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம சேல்ஸுக்காக ஸ்பிரிட் சீரிஸில் என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டோட்டலாக நம்ம இதில் எடுத்துருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த XTZ பிராண்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறையவே நம்ம சொல்லிட்டு போகலாம். இதில் ஒரு ஒன் ஆஃப் த மூமெண்ட்டாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ண நினைக்கிறது இந்த ஒரு மேகசினை பற்றி தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூரோப் கண்ட்ரியில் நிறைய பிராண்டு கூட இந்த XTZ கம்பேர் பண்ணாங்க. இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பிராண்டில் இருக்கக்கூடிய டவர் ஸ்பீக்கர்ஸ் இவங்க கம்பேர் பண்ணாங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா கெஃப் Q550, மிஷன் LX5, மானிட்டர் ஆடியோ சில்வர் சீரீஸில் 200, குவாட்ரலில் 400 சீரீஸு, SVSயில் ப்ரைம் டவரு, லாஸ்ட்டாக நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய XTZ பிராண்டில் ஸ்பிரிட் 11. இந்த 6 பிராண்டில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி இவங்க ரிவ்யூவாக எடுத்தாங்க. அப்படி ரிவ்யூன்னு பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ப்ரைஸிங், சவுண்ட் குவாலிட்டி, வேல்யூ ஃபார் மணி, பில்டு குவாலிட்டி, ஈஸி ஆஃப் டிரைவ், இது எல்லாத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா டாப்பில் இந்த XTZ பிராண்ட் கொண்டு வந்தாங்க. இதில் ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பிராண்டுக்கும் 4 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க, 4.5 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த XTZ பிராண்டுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் எல்லா ப்ராடக்ட்லையுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த ப்ராடக்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அந்த டிரைவ் எப்படி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஹை ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் எப்படி இருக்குது, இதெல்லாம் கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டார் ரேட்டிங் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டுன்னு பார்த்தா ஈஸி ஆஃப் டிரைவுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதனுடைய டிரைவ் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதனால தான் இந்த கேட்டகரியில் அவங்க டோட்டலாக 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. இந்த மேகசின் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஃபை சாய்ஸ் அப்படிங்கிற மேகசின் யூரோப் கண்ட்ரியில் இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த ஐஃபை சாய்ஸுங்கிற இதில் இவங்க ஒன் ஆஃப் த ஒரு சாய்ஸாக XTZ பிராண்ட் இருந்தது. இதுதான் அவங்களுடைய மேகசினில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படி நாங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த XTZ பிராண்ட் டாப் லெவலில் இருக்குன்னு சொல்லி அவங்க வெளியிட்ட மேகசினை தான் உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். XTZ, இந்த XTZ பிராண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 15+ இயர்ஸாக மார்க்கெட்டில் உங்களுக்கு இவங்க அவைலபிளாக இருக்கிறாங்க. இவங்களோட கண்ட்ரி ஆரிஜின் பார்க்கும்போது ஸ்வீடிஷ் பிராண்டு உங்களுக்கு வரும். இவங்களுடைய இந்த ரா மெட்டீரியல் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நார்டிக் கண்ட்ரிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இவங்க அசம்பிள் மட்டும், அதாவது இவங்களுடைய அந்த கேபினட் ப்ளஸ் அசம்பிள் மட்டும் சைனாலேருந்து பண்ணி இவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் இவங்களோட ஒரு பேட்டர்னாக இருக்குது. யூஸ்வலாக நிறைய பிராண்டில் ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் இந்த பிராண்டோட ப்ரைஸிங் கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே 1/3 அமௌண்ட் ஜாஸ்தியாக தான் உங்களுக்கு இருக்குது. செகண்ட் திங், இவங்க ஒரு ஆடியோ கிரேட் ஃபைல் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு ஸ்டீரியோ மியூசிக் லிசனிங்கும் யூஸ் பண்ணலாம், மூவிக்கு ஹோம் தேட்டர் செக்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு மல்டிபிளாக இருக்கக்கூடிய ஒரு டியூனிங் பண்ணி 2 விதமான கேட்டகரிக்கும் நீங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இவங்க இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த டிசைனிங் நம்ம சொல்ல முடியும். யூஸ்வலாக இவங்களுடைய கேபினட் மற்ற பிராண்டில் இருக்கக்கூடிய கேபினட்ஸ் எல்லாமே ஒரு வினியர் லேயர்லையும் ஒரு மைக்கா லேயர், ஒரு பேப்பர் லேயரும் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. பட் இவங்களுடைய இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியமான பெயிண்ட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மல்டிபிள் லேயரில் ஒரு 7 லேயரில் மேக் பண்ணி ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லேயரை தான் உங்களுக்கு இவங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீக்கர்ஸையும் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. செகண்ட் திங், இவங்களுடைய இந்த இவங்கள்ட்ட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர்ஸ், பவர் ஆம்பிளிஃபையர், இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ், ஆன்வால் ஸ்பீக்கர்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் சப்வூஃபர், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்களோட பிராண்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வேரியபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஷீல்டாகவும் யூஸ் பண்ணலாம், போர்ட்டடாகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சில மாடல்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில வேரியபிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கேட்குறீங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்வூஃபரில் பார்த்துட்டிங்கன்னா போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் போர்ட், டபுள் போர்ட், ஷீல்டு, எல்லா விதமான கேட்டகரியிலையும் வேரியபிளாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த பிராண்டில் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஏன் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான பிராண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இவங்க இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கிலே இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறதுனால நல்ல ஒரு மியூசிக் உங்களுக்கு எந்த விதமான பேட்டர்லையும் கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரிகிறத விட நீங்கள் டெமோ பார்க்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். இது வரைக்கும் நாங்கள் XTZ பிராண்டை டெமோ காட்டின எல்லாருமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக தான் போயிருக்கிறாங்க. ப்ராடக்ட்டை வாங்கினவங்களும் சரி,
ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டெமோ பார்த்தவங்களும் ஃபுல்லி என்ன சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்கன்னு தான் நிறைய நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு சில பிராண்டில் பார்த்துட்டிங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சில பிராண்டில் லோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சில பிராண்டில் மிட் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். இந்த 3மே நல்லா பேலன்ஸ்டாக இருக்கிற பிராண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி இது 3மே நல்லா பேலன்ஸ்டாக வேணும், நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி வேணுங்கிறவங்க இந்த பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். நீங்கள் ஒரு ரூமில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அதில் ப்ளசண்ட்டான ஒரு ஆடியோ இருந்தால் மட்டும்தான் நிறைய நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஆடியோ கேட்க முடியும். ஸோ அந்த வகையில் ஹை ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தாலோ, லோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தாலோ, மிட் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தாலோ நிறைய தலைவலிகள் உங்களுக்கு உண்டாக்கிறோம், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு ஆட் ஆகும். இந்த பிராண்டில் அதெல்லாம் எல்லாமே ஒரு ப்ளசண்ட்டான ஆடியோ கேட்கணும், நான் சொன்ன மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கேட்கணுங்கிறவங்க இந்த பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ். இந்த ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸோட மாடல் நம்பரை பார்த்துட்டீங்கன்னா ஸ்பிரிட் சீரிஸில் ஸ்பிரிட் 11 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் மற்ற பிராண்டை விட்டு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த வைட் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பேஸ் ரீஜன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுப்பீரியராக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது பேப்பர்ஸ், அதாவது டிரைவர்ஸோட பேட்டர்ன். டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஆர்பிட் மெட்டீரியல் உங்களுக்கு யூஸ் பண்ணி அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்பிட் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஹை-எண்ட் ப்ராடக்ட்டில் தான் உங்களுக்கு இது மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவலையே இந்த ஆர்பிட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி டிரைவர்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது ஹை ஃப்ரீக்வன்சி. ஹை ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இதில் கோட்டட் வேவ் கைட் டெக்னாலஜி உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வோக்கல்ஸாக இருக்கட்டும், வாய்ஸு, ஹை ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்சை பார்த்துட்டிங்கன்னா வைடு நல்லாவே இருக்கிற மாதிரி ரன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஸ்பெஷாலிட்டியும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்பிரிட் சீரிஸில் இருக்கக்கூடிய எல்லா பேட்டர்னுமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃப்ளோர் ஸ்டாண்டிங் 2-வே கான்செப்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 இன்ச்சஸில் ஒரு டோம் டியூட்டர்ஸும் 6.5 இன்ச்சஸில் 2 டிரைவர்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேக் சைடில் ஏர்போர்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்களுக்கு இந்த ஏர்போர்ட்டை உங்களுக்கு ஷீல்டாகவும் யூஸ் பண்ணலாம், போர்ட்டடாகவும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வால் ஒட்டி வைக்கிறீங்க அப்படின்னா ஷீல்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை வால் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி வெளியில் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் போர்ட்டடாக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் ரூம் வந்து அடாப்ட் எடுத்துக்கல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போர்ட்டட் அண்ட் ஷீல்டு 2 விதமான கேட்டகரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வேரியபிள், டியூட்டர் வேரியபிள் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடில் ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டியூட்டரோட ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஹை ஃப்ரீக்வன்சி இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வேரியபிள் சுவிட்சை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அடுத்து வாட்டேஜ்னு பார்க்கும்போது 180 வாட்ஸ் ஆர்எம்எஸ்லையும் 400 வாட்ஸ் பீக்லேயும் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 34 ஹெர்ட்ஸ்லேருந்து 22,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ±3 dB உங்களுக்கு மேக் பண்ணி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இம்பிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 to 8 ohms இம்பிடன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 87 dB உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கலரிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 கலர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மேட் பிளாக்கு, மேட் ஒயிட்டு 2 விதமான கலரிங்களை உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது சென்டர் ஸ்பீக்கர்ஸ் ஸ்பிரிட் சீரிஸில். இந்த சென்டர் ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணலாம், எல்சிஆருக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு ரூம் டெடிக்கேட்டட் ரூம் வச்சுருக்கீங்க, நான் ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸ் வாங்கலை, ஒரு புக் ஷெல்ஃப் வாங்கலை அப்படின்னா இந்த ஸ்பீக்கர்ஸை ஃப்ரண்ட்டு, லெஃப்ட், ரைட்டு, சென்டருக்கு 2த்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ரூமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மாடலும், ஒரு பெரிய ரூம் பிக் சைஸ் ரூமாக போகிறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த மாடலும் யூஸ் பண்ணலாம். இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் சீரிஸில் ஸ்பிரிட் 6ங்கிறது மேலே உள்ள மாடல், கீழே உள்ளதை பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் 8 அப்படிங்கிறத கீழே உள்ளதோட உங்களுக்கு மாடல். இதை உங்களுக்கு ஆன் வாலாகவும் யூஸ் பண்ணலாம், இன்வாலாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு டெடிக்கேட்டட் ரூம் தியேட்டர் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு பேக் சைடு எதனா ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்பீக்கர்ஸையும் நீங்கள்
அவங்களுக்கு இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஸ்க்ரீனுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஆன்வாலாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இதில் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்ப்ளிட் 6. ஸ்ப்ளிட் 6 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் உங்களுக்கு சென்டர் ஸ்மால் எல்சிஆர் நம்ம சொல்லலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் 250 வாட்ஸ் உங்களுக்கு பீக்லேயும் 125 வாட்ஸ் ஆர்எம்எஸ்லேயும் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 2-வே கான்செப்டில் 5.25 இன்ச்சஸில் 2 டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸில் ஒரு டியூம் டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 86 dBலையும் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 63 ஹெர்ட்ஸ்லேருந்தே உங்களுக்கு ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஓம்ஸ் ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 4 to 8 ஓம்ஸில் ரன் பண்ண மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட் 8 மாடலில் ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்ப்ளிட் 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஒரு எல்சிஆர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய வாட்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 400 வாட்ஸ் உங்களுக்கு பீக்லேயும் 180 வாட்ஸ் ஆர்எம்எஸ்லேயே ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 2-வே கான்செப்டில் 6.5 இன்ச்சஸில் 2 டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டர்ஸும் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய சென்சிட்டிவிட்டியை பார்க்கும்போது 86 dBயில் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இம்பிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 to 8 ஓம்ஸ் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட் 8ஓட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 42 ஹெர்ட்ஸ்லேருந்து ரன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் பில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த 2 ப்ராடக்ட்டும் காமனான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏர்போர்ட் டெக்னாலஜி. இதில் உங்களுக்கு போர்ட்டடாகவும் யூஸ் பண்ணலாம், ஷீல்டாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஷீல்டாக யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி ஒரு ஆன்வாலாக யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் கொஞ்சம் கேப் போட்டு வைக்கிறேன் ஒரு போர்ட்டராக யூஸ் பண்ண நினச்சிங்கனாலும் அது இருக்கக்கூடிய ஸ்பான்ச்சை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போர்ட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் டியூட்டருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடில் ஒரு சுவிட்சஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும், கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அந்த சுவிட்சஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு மாறிடும். இந்த மாதிரி ஒரு வேரியபிளாக யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் வேணுனாலும் இதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஒரு எல்சிஆர் இருக்குது லெஃப்ட்டு ரைட்டு சென்டருக்கு வேணுனாலும் இதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். கலர் வேரியண்ட்டையும் பார்த்துட்டிங்கன்னா மேட் ஒயிட்டு மேட் பிளாக்கு 2 விதமான கேட்டகரி எங்கள்கிட்ட அவைலபிள். அடுத்தது பார்த்திங்கன்னா சேம் ஸ்ப்ளிட் சீரிஸில் புக் ஷெல்ஃபு அண்டர் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் அதான் நம்ம எடுத்துருக்கிறோம். கீழே இருக்கக்கூடிய இதோட மாடல் நம்பரை பார்த்துட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் 4 ஒரு ப்ராப்பர் புக் ஷெல்ஃப் வேணும் அப்படின்னா இந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் 2. ஸ்ப்ளிட் 2ல் இதை நீங்கள் சரௌண்டாக யூஸ் பண்ணலாம், ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்டீரியோ புக் ஷெல்ஃபாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 மாடல் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கீழே இருக்க மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் 4. இந்த ஸ்ப்ளிட் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.5 இன்ச்சஸில் ஒரு டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸில் ஒரு டவுன் டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் 2-வே கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 200 வாட்ஸ் உங்களுக்கு பீக்லேயும் 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ்லேயே ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிராஸ் ஓவர் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இம்பிடன்ஸ்னு பார்க்கும்போது 4 to 8 ஓம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம்னா 86 dBயில் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் 2. மேலே இருக்க இந்த ஸ்ப்ளிட் 2ஓட வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 150 வாட்ஸ் பீக்லேயும் 75 வாட்ஸ் ஆர்எம்எஸ்லேயே ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்க்கும்போது 70 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இதில் இன்பட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட இம்பிடன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா 4 to 8 ஓம்ஸில் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சென்சிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா 86 dBயில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2-வே கான்செப்டில் 5.25 இன்ச்சஸில் ஒரு டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸில் ஒரு டெம் டியூட்டர்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டிரைவருக்கும் இன்னும் காமனான விஷயங்கள் என்ன பார்த்துட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக் சைடில் வேரியபிள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வேரியபிள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சியோட பர்ஃபார்மன்ஸு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த 2 டிரைவரும் நீங்கள் போர்ட்டராக யூஸ் பண்ணலாம், ஷீல்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ பேக் சைடில் ஸ்பான்ச்சை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போர்ட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பான்ச்சை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷீல்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற ஸ்ப்ளிட் 4 பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்டீரியோக்கு ஒரு மியூசிக் லிசனிங்க்கு வேணும், இல்லை ஒரு பெரிய ரூமுக்கு புக் ஷெல்ஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே உள்ளதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு காம்பேக்டான ரூம் சின்ன ரூம் வச்சுருக்கேன்னா அதில் நீங்கள் புக் ஷெல்ஃபாக யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்ப்ளிட் 2 யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்ப்ளிட் 2 பொறுத்த வரைக்கும் இன்னொரு அடிஷ்னலாக விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா
இந்த ஸ்ப்ளிட் டூவை நீங்கள் ஆன் வாலாகவும் யூஸ் பண்ணலாம், இன் வாலாகவும் யூஸ் பண்ணலாம். இதனுடைய இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சஸில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஸ்லீக்காக இருக்கிறதுனால நீங்கள் இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் எதனா போகிறீங்க அப்படின்னாலும் இன்வால்வ் டைப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனுக்கு பேக் சைடை ப்ரொவைட் பண்ணிங்கனாலும் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி யூஷுவலாக ஒரு சில புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர், சரௌண்ட் ஸ்பீக்கரில் டெப்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க. 10 இன்ச்சஸ் 12 இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்க மேக்கிங் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சுப்பீரியர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்லிம்மாக ஒரு பெட்டரான குவாலிட்டி வேணுங்கிறவங்க இதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். Straight to the to the to the brain. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சப்வூஃபர்ஸ். சப்வூஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ட்ரி லெவலில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் சீரிஸ், எட்ஜ் சீரிஸ் 2 கேட்டகரியில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்ப்ளிட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸில் ஒரு மாடல் தான் அவைலபிளாக வருது. இங்கே டாப்பில் ரைட் சைடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் சீரிஸில் 12 இன்ச்சஸ் சப்வூஃபர் தான் இங்கே நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து கீழே இருக்கிற இந்த லெஃப்ட் ரைட்டில் கீழேயும் அங்கே கீழே இருக்கிற மாடலில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் சீரிஸ். எட்ஜ் சீரிஸை பொறுத்த வரைக்கும் 10 இன்ச்சஸ், 12 இன்ச்சஸ், 15 இன்ச்சஸ் 3மே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 10 இன்ச்சஸோட மாடல் நம்பரை பார்த்துட்டிங்கன்னா 10.17 எட்ஜ், அதுதான் வந்து மேலே இங்கே டிஸ்ப்ளே காமிச்சிருக்கோம். கீழே இருக்கிறத பார்த்துட்டிங்கன்னா 15.17ல் எட்ஜ் மாடல் 15 இன்ச்சஸ் சைஸில் வரக்கூடிய சப்வூஃபர் தான். ஸோ அங்கே கீழே இருக்கிற மாடல் பார்த்துட்டிங்கன்னா 12.17ல் எட்ஜ் சீரிஸில் உங்களுக்கு 12 இன்ச்சஸில் சப்வூஃபர் வரக்கூடிய மாடல் தான் கீழே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு என்ட்ரி லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகரியில் மட்டும்தான் இவங்க வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சப்வூஃபரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யூஷுவலாக இருக்கிற மற்ற பிராண்டில் சப்வூஃபரில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வேரியபிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. கேலிப்ரேஷன் ப்ராசஸ் வந்து நிறையா கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் பர்டிகுலராக இந்த XTC பிராண்டில் நிறைய டைப் ஆஃப் வேரியபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 2 ஃப்ரண்ட் போர்ட் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. எல்லா சப்வூஃபரும் ஃப்ரண்ட் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடல் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏர்போர்ட் டெக்னாலஜி ஃப்ரண்ட்டில் 2 போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த 2 போர்ட்டில் ஒரு போர்ட்டை நீங்கள் அடைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சில ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கும். இன்னொரு போர்ட்டை நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா இன்னொரு ஒரு சில ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கும். இல்லை எனக்கு போர்ட்டடே வேணாம், நான் ஷீல்டாக யூஸ் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 போர்ட்டையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஷீல்டு டைப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ரூமுக்கு என்ன மாதிரி அடாப்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு கிட்டத்தட்ட 6லேருந்து 8 வேரியபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த சப்வூஃபர்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த 8 டைப் ஆஃப் வேரியபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு எந்த பிராண்ட்லையுமே நிறையா கிடையாது. ரொம்ப ஒரு ப்ரீமியம் கேட்டகரி போனால் மட்டும் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. பட் இவங்க இந்த என்ட்ரி லெவல்லே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ஃபினிஷிங். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பெயிண்ட் ஃபினிஷிங்கில் 7 லேயரில் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கக்கூடிய பெயிண்ட் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. எட்ஜஸ் கார்னர் எல்லாமே ஒரு கர்வ் டைப்பில் உங்களுக்கு டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ளிட் 12ஓட ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்ப்ளிட் 12 பொறுத்த வரைக்கும் 12 இன்ச்சஸில் டிரைவர் கொடுத்துருப்பாங்க. ஏர்போர்ட் டெக்னாலஜி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 25 ஹெர்ட்ஸ்லேருந்து 160 ஹெர்ட்ஸ் வரைக்கும் +or-3 dBயில் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவலில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ப்ளிட் 12ஓட வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 400 வாட்ஸ் உங்களுக்கு பீக்லேயும் 200 வாட்ஸ் ஆர்எம்எஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆம்பிளிஃபிகேஷன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் டியில் மேக் பண்ணி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்தது எட்ஜ் சீரிஸோட ஸ்பெசிஃபிகேஷன். எட்ஜ் சீரிஸை பொறுத்த வரைக்கும் 10 இன்ச்சு, 12 இன்ச்சு, 15 இன்ச்சஸ் 3 கேட்டகரியில் உங்களுக்கு வரும். இந்த 3 சப்வூஃபரோட வாட்டேஜும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ இதோட வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 1025 வாட்ஸ் பீக்லேயும் 700 வாட்ஸ் ஆர்எம்எஸ்லேயும் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 டிரைவர்லேயும் ஃப்ரண்ட் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடல் கொடுத்துருப்பாங்க. ஏர்போர்ட் டெக்னாலஜி ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 15 இன்ச்சஸில் பார்த்துட்டிங்கன்னா 17 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 10 இன்ச்சஸ்லையும் 12 இன்ச்சஸ்லையும் 19 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த எட்ஜ் சீரிஸில் ஐஸ் பவர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூஸ்வலாக இந்த ஐஸ் பவர் டெக்னாலஜி ரொம்ப ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணுங்கிறதுக்காக இவங்களுடைய என்ட்ரி லெவல் மாடலே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்பிளிஃபிகேஷன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சப்வூஃபர் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும்.
ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது டால்பி அட்மாஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்சீரியன் ஸ்பீக்கர்ஸ். ஸோ எக்ஸ்டிசி பிராண்டை பொறுத்த வரைக்கும் இன்சீரியன் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 2 மாடல் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 6.5 இன்ச்சஸ் ஒரு டிரைவரும் 8 இன்ச்சஸ் ஒரு டிரைவரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 6.5 இன்ச்சஸோட மாடல் நம்பரை பார்த்துட்டிங்கன்னா EIC6 அப்படிங்கிறதா மாடல் நம்பர். 8 இன்ச்சஸோட மாடல் நம்பரை பார்த்துட்டிங்கன்னா EIC8 அப்படிங்கிறதா 8 இன்ச்சஸோட டிரைவர்ஸோட மாடல் நம்பர். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு ஆங்கிள்டு ஊஃபராக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக வரக்கூடிய சீரிங் ஸ்பீக்கர் அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸில் த்ரோ வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. டியூட்டர் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸுமே உங்களுக்கு ஆங்கிள் டைப்பு கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சீட்டிங் பொசிஷனில் உட்காரீங்க, உங்கள் ஸ்பீக்கர்ஸை ஒரு 3 ஃபீட்டோ 4 ஃபீட்டோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஆங்கிள்டு மூலிமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட டிகிரிக்கு ஏற்ற மாதிரி த்ரோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஐ ஃப்ரீக்வன்சியுமே நீங்கள் நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஈவன் இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா ஐ ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்சஸ் +or-3 dB உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இதில் இன்பில்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ப்ரீமியம் குவாலிட்டி அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸ் வேணும்னா இந்த மாதிரி மாடல் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய வாட்டேஜ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துட்டோம்னா 6.5 இன்ச் டிரைவர்ஸை உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 160 வாட்ஸ் பீக்லேயும் 80 வாட்ஸ் RMSலையும் கொடுத்துருப்பாங்க. கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 65 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. 8 இன்ச்சஸை பொறுத்த வரைக்கும் 320 வாட்ஸ் பீக்லேயும் 180 வாட்ஸ் உங்களுக்கு RMSல ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ரீஜன்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 52 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு அட்மாஸில் நல்ல ஒரு குவாலிட்டி வேணும், நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓவராலாக இந்த எக்ஸ்டிசி ஸ்பிளிட் சீரிஸில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டிசி பிராண்டில் ஸ்பிளிட் சீரிஸை மட்டும் தான் நம்ம வந்து ரிவீல் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா சேம் எக்ஸ்டிசி பிராண்டில் பவர் ஆம்பிளிஃபையர் என்ன இருக்குது, ஸோ சினிமா சீரிஸில் என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, என்னென்ன சப்வூஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும் நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். நம்மக்கிட்ட எக்ஸ்டிசி பிராண்டில் எல்லா டைப் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ்லையும் டெமோ அவைலபிளாக இருக்குது. ஸ்பிளிட் சீரிஸ்லையும் இருக்குது, சினிமா சீரிஸ்லையும் இருக்குது, எல்சிஆர் டைப்லேயும் இருக்குது. எல்லா விதமான கேட்டகரியிலும் டெமோ நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த ப்ரைஸிங்கில் எப்படி இவங்க இந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்களே அந்த ஒரு கேள்வி எங்கள்கிட்ட கேட்பீங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கிலே சொன்ன மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி வேணுங்கிறவங்க இந்த பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக எடுத்துக்க முடியும். இதோட இண்டிவிஜுவல் ப்ரைஸிங் ரேஞ்ச் உங்களுக்கு எதனா தேவைப்படுதுன்னா நீங்கள் எனக்கு கால் பேக் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸிங் என்னங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். இன்னும் இந்த எக்ஸ்டிசி பிராண்டை பற்றி இன்னும் மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு சில லிங்க்கை வந்து யூடியூப்போட டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது, மற்றடியில் என்ன இருக்குது, என்ன டீட்டெயிலாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.